ஆமா. ஏன்னா பட வாய்ப்புகளே ஏற்படுத்தி குடுக்குறது பிஆர் டீம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஒரு ஹீரோயின் வேணும். அப்போ யாரெல்லாம் இங்கே முக்கியமான பிஆர் டீம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 2, 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு 4, 5 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதில் யார் இவங்க கேட்குற டேட்டுக்கு அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேர் சொல்லி, சார் அவங்க டேட்டு வேணும் அப்படின்னா, சார் அவங்க நீங்கள் கேட்குற டேட்டில் பிஸியாக இருக்காங்க, இவங்க வேணா இருக்காங்க, சொல்லி பார்க்குறீங்களா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான். ஆமாம். ஓகே. அதை தவிர்த்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா அது டைரக்டர் சாய்ஸ். இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருந்துவாங்கன்னு அவரு தானே முடியும். ஆமா ஆமா, அது கண்டிப்பாக வரவங்கெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ண முடியாது. புரியுது. ஸோ அதுவும் அதில் இருக்குல்ல. அடுத்து என்னன்னா, என்டிஏ கூட்டணியில விஜய உள்ள எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒன்று ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல விஜய் எஸ் சொல்லியிருக்கார், எடப்பாடி நோ சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிலாம் எப்படிங்க நோ சொல்லுவாரு? கைக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியை வந்து வேண்டான்னு தள்ளி விடுவாரான்னு. ஓகே. அப்படியே மாத்தி சொல்லுங்க. எடப்பாடி எஸ் சொல்லிட்டாரு, விஜய் நோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. விஜயும் வந்து அவ்வளவு கண்மூடித்தனமா போய் என்டிஏ கூட சேர்ந்துட மாட்டார். ஏன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. நீ வந்து சேரலன்னா இந்தந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய ராசா பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஸ்டபனாக நின்றுட்டாருன்னா தப்பிச்சார். இப்போ பாருங்க, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா இருந்தார், ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்துச்சு. திடீர்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. இத்தனை வருஷம் சிறையில் கிட்டத்தட்ட பல மாதங்கள் இருந்துட்டு வெளியில் வர்றாரு. அதுக்குள்ளே அவங்க தேர்தலெல்லாம் முடித்து ஜெயிச்சு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குது. அவர் மேலே ஒரு தவறும் இல்லை, இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரமே இல்லைன்னு விடுவிக்குது. இப்போ இது வரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு ஆட்சியவே இழந்துட்டாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த கதின்னா இவர் என்ன ஆவார்? அப்போ நீங்கள் வந்து அதையெல்லாம் தாங்குகிற அளவுக்கு ஒரு சக்தி வேணும். ஆமாம். அப்போ அந்த சக்தியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான லைஃப். இல்லைங்க வேற வழியில் நம்மளால் அழுத்தம் தாங்க முடியல, ஒழியுது, சேர்ந்துருவோம் அப்படின்னாருன்னா கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடு விழாதான். அதுக்கப்புறம் இங்கே நம்பிக்கை வராது.